அந்த மாதிரி வரும்போது இவர் யார் கோமணம் கட்டணும் நாளைக்கு ஆட்சிக்கு வரணும்னா எனக்கு ரெண்டு சந்தேகம். ஆர்எஸ் பாரதி அவர்களிடம் தான் அவர் தான் நமக்கு பதில் சொல்லணும். ஒன்று, அந்த காலத்தில் அவர் சமீபத்தில் மறைந்த வருத்தத்துக்குரிய மறைவான இவர் திரு பாரதி ராஜா அவர்களுடைய இயக்குனர் மயம், அவருடைய அந்த முதல் படமான 16 வயது நிலையில் கோமணம் கட்டிட்டு வருவார். ஆமாம், கமல்ஹாசன். ஆமாம். அப்போ கூட எல்லோரும் சொன்னாங்க ஒரு நல்ல சிகப்பா அழகா. அப்போ கமல்ஹாசன் வந்து ஒரு அழகான ஒரு ஹீரோ அப்படின்னு ஒரு பேர் வாங்கினவர். அது மாதிரி வரும்போது அவரை போய் கோணம் கட்டிட்டு அதுவும் காலை நோண்டி நோண்டி நடந்துக்கிற மாதிரி சப்பானியாக காமிச்சா எப்படி ஜனங்க ஒத்துப்பாங்க. ஆனால் படம் சூப்பராக ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு கோவணம் கட்டினவர் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவர் வந்து இப்போது திமுக மூலமாக தான் வந்து ராஜ்யசபா எம்பி ஆனார். மையத்தை மையமாக விட்டுட்டு அவர் ஆரம்பித்த மையத்தை மையமாக விட்டுட்டார். அவர் நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வருவார் கோமணம் கட்டினவர்னா கமல்ஹாசன் சொல்கிறாரா? அப்படியா இருந்தால் உதயநிதி கதி என்ன வருது? ஸ்டாலின் வர முடியல, உடல் நலம், ஓய்வு, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. உதயநிதி தானே வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அடுத்தது திமுக ஆட்சிக்கு வந்தால். அப்போ கோமணம் இப்படி இருக்குமோ? உதயநிதியை கோமணம் கட்டிட்டு வர சொல்கிறாரா? இல்லை, சீச்சி, அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.